ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேகே விலாக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு எப்படி செய்யறதுனாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த கீரையில் வேணுனாலும் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 100 கிராம் அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம், இல்லைனா பைத்தம்பருப்பு மட்டுமே எடுத்துக்கலாங்க. நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாய், ஒரு 5 பல் பூண்டு, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. பருப்பு ஊறி இருந்ததுன்னா 2 விசில் வச்சாலே நல்லா குழஞ்சி வெந்து வரும். இப்போது 3 விசில் வந்த பிறகு நான் ஸ்டீம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். பருப்பு நல்லா வெந்திருக்குங்க. இதை நல்லா மேஷ் பண்ணி விடக்கூடாது. ஜஸ்ட் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இதை ஒரு ஓரம் வச்சிடலாங்க. அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுடுங்க. பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய், ஆல்ரெடி பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் இதில் ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா செவந்ததும் இப்போது கீரை எடுத்து போட்டுடலாங்க. கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரிஞ்சு போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம். கீரையை நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி பருப்புலேயும் உப்பு சேர்த்துருக்கோம், அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு கீரையில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. கீரையில் தண்ணி விட்டு வருங்க, அதனால் ஒரு 2 நிமிஷம் அந்த தண்ணியே போதும் கீரை வதங்கிறதுக்கு. கீரை நல்லா 2 நிமிஷம் வதங்கினதும் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். குக்கரை லைட்டாக வாஷ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட்டுங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லா தாங்க இருக்கும். ரொம்ப தண்ணி விட்டுடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. காரம் உப்பெல்லாம் இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக இருந்ததுங்க எனக்கு, அதனால் கொஞ்சமாக வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. கீரையை மூடி வைக்கக்கூடாதுங்க. மூடி வச்சாக்கா கலர் மாறிடும். ஸோ கலர் மாறாமல் இருக்கணுன்றதுனால இதை நான் மூடி வைக்காமலே வேக வைக்கிறேன். 2 நிமிஷம் ஆயிடுச்சிங்க. கீரையும் ரெடி ஆகிடுச்சி. ஃபைனலாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிட்டா சூப்பரான டேஸ்டியான பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு ரெடிங்க. இதை சுட சுட சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.